தந்தைனாவே அப்படிதாங்க. என் முதல் நாயகன் தனக்குன்னு எதையும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. எங்க அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ண ஸ்கூட்டியை வாங்கின வந்து நிறுத்துனா போடா நீயும் ஸ்கூட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கௌரவம் பாக்குறாரு. தன்னிடம் இருக்கும் எல்லாத்தையும் அவங்க கொடுப்பாங்களே தவிர பெறுவதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. ஆர் கார்த்திராஜ் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இந்த காணொளியை பகிர்ந்திருக்கிறார்கள். அவரோட தந்தை கிட்ட பழைய எக்ஸல் வண்டி தான் இருக்குது, இருந்தாலும் புது வண்டி வாங்கணும்னு அவங்க அப்பா நினைக்கல. இந்த நிலையில அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு போய் பைக் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறாரு. அப்ப கோபத்தை வெளிப்படுத்துறாராம் அவங்க தந்தை. அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா என்கிட்டயே வேம்பு பிடிக்கிறாரு, கௌரவம் பாக்குறாரு என்ற வகையில ஏன் இந்த அப்பா எல்லாம் இப்படி இருக்காங்க என்ற கேள்வியை முன்வைக்கிறார் அந்த மகன். தந்தையினாவே அப்படிதானே, அந்த பழைய கைலி பழைய சட்டை இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். தனக்குன்னு ஒரு புது துணி வாங்கிக்கிறது, நகை வாங்குறது, பொருள் வாங்குறதுன்னு தந்தை ஆசைப்பட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வளர்ந்த பல தந்தையர்கள் தங்களது மகன்களுக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது மன திருப்தியே அடையாம தனக்குன்னு எந்த ஒரு பொருளையும் வாங்கிக்காம இந்த இடத்திலையும் எனக்கு ஏன் இதை வாங்கிட்ட என சங்கடப்பட்டே அவர் கோபித்துக் கொண்டே செல்கிறார். அது உண்மையான கோபமாக இருக்காது. மகன் தனக்கு வாங்கி கொடுத்ததை எண்ணி அவர் சந்தோஷமே அடைந்திருப்பார். அந்த குடும்பத்தினருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.